விவேக்ஸின் ஆடி ஆஃபர் சும்மா சூப்பர். ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை எலக்ட்ரானிக்ஸ்க்கு 50% வரை தள்ளுபடி, 6000 வரைக்கும் கேஷ்பேக், ஃப்ரீ கிஃப்ட்ஸ், இன்னும் எக்கச்சக்கமா. உடனே அருகில் உள்ள விவேக் ஸ்டோர் அல்லது vivex.com ஷாப் பண்ணுங்க. முன்னாள் முதலமைச்சர் அவரே ஒப்புக்கொள்கிறார்னா, நான் ₹1 கடன் வாங்கினா நான் 50 பைசா தான் முதலீடு செஞ்சேன்னா அது நான் குற்றவாளி போய் ஒரு கோர்ட்டில் நின்றுட்டு ஆமாங்க நான் குற்றவாளின்னு சொல்ற மாதிரி இருக்கு. வரவேற்கிறேன், நானே எடுத்து பப்ளிஷ் பண்றேன். இதுக்கு மேல நான் எப்படி பாராட்டு சொல்ல முடியும்? ஒப்புக்கொள்றாரு. ₹1 கடன் வாங்கினா ₹1 முதலீடு செய்யணும், அதான் சட்டம், அதான் பொறுப்புள்ள நிதி மேலாண்மை. அவரே டிவியில் ₹1 கடன் வாங்கினா 50 பைசா தான் முதலீடு செஞ்சேன்னு சொன்னால் அப்புறம் அதுக்கு மேலே நான் எப்படி குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? அதுதான் ஒப்புக்கொண்டார்ல. இது பணக்கார மாநிலம், தமிழ்நாடு பணக்கார மாநிலம். இந்தியாவை ஒப்பிட்டு பார்த்தா அளவில்லா சொத்து நம்மகிட்ட இருக்கு. நாமக்கல் எங்களுடைய எம்பி அவர்கள் கூப்பிட்டு 2 தகவல் அனுப்பியிருக்கார். லாரியாக நாமக்கல்லில் 1 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கும், சங்ககிரியில் 80,000 லிட்டர் ஒரு நாளைக்கும் கொண்டாந்து லாரியிலேருந்தே அடுத்த லாரிக்கு பெட்ரோலை விற்று நம்மளுடைய விஏடியை, நம்மளுடைய வரியை விலகி போகிறார்கள். இந்த மாதிரி எங்கேயோலாம் நடக்குது. இதுக்கு தான் தகவல் அடிப்படை வேணும், இதுக்கு தான் தணிக்கை அடிப்படை வேணும். ஏன்னா நிறைய இடத்துல ஊழல் அரசாங்கத்தோடைய ஒத்துழைப்போடு நடக்குது. உண்மை, அதை நான் சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன, அதுதான் உண்மை. அதை பண்ணி முழுமையாக 100% யாரும் திருத்த மாட்டாங்க. நான் ஒன்றும் ஃபேண்டசி லேண்டில் இல்லை. ஆனால் இவ்வளோ மோசமாக இல்லாமல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டாட முடியும் என்ற நம்பிக்கை. ஒழுங்காக அரசாங்கத்தை நடத்தினா இந்த லீக்கேஜ் எல்லாம் குறைச்சா எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் பணத்தை கண்டுபிடிக்கலாம். நான் பட்ஜெட்டில் சில உதாரணம் கொடுக்க போகிறேன், என்னெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா ஒரு ஏர்போர்ட்டை கட்டினா எத்தனை பேருக்கு நன்மை கிடைக்குது? ஒரு குடிதண்ணி திட்டத்தை போட்டேன்னா எத்தனை குடும்பங்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறையை சிறப்பித்து 2 மணி நேரம் தண்ணிக்காக போய் காத்திருக்காம ஒழுங்காக வேலைக்கு போவாங்க. நான் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு 5-6 பாயிண்ட் சொல்லிட்டு நான் நிறுத்திடுறேன். நான் சொன்ன மாதிரி வருமானத்தில் 70, 65, 75 யார் எந்த கணக்கு போடுறாங்களோ 1000 கோடி வரவில்லை. அது எல்லாரும் கூறியிருக்கிறார்கள், நானும் கூறுகிறேன். அதற்கு மேல் நான் சொல்கிறேன். எனக்கு இருக்கிற அனுபவம் உலக அளவில் 5 வருடமாக எம்எல்ஏ, 5 வருடமாக பொது கணக்கு குழு எல்லாம் சேர்த்து வச்சு சொன்னேன்னா உறுதியாக செலவில் மினிமம் ஒரு 25,000 கோடி சரியான இடத்துக்கு போகாம முறைகேடாக வெவ்வேறு இடங்களில் போகுது. அப்போ இந்த 75 அந்த 25 சேர்த்தா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி இன்எஃபிஷியன்சி. யாரும் திட்டமிடாமல், யாரும் நோக்கம் வைக்காமல், சட்டமன்றம் ஒப்புதல் கொடுக்காமல், இயலாமையினாலும் மேலாண்மை குறைவினாலும் முறைகேடுனாலும் தவறுனாலும் நம்ம இழக்கிறோம். அப்ப அதோடைய இம்பாக்டை சிந்திச்சு பாருங்க. நம்ம 4,000 ரூபா கொடுத்தா ஒரு ரேஷன் அட்டைக்கு சுமார் 2 கோடி, அதுலயும் நிறைய தவறான நபர்கள்னு வச்சுக்குவோம். அப்ப நிஜமாவே ஏழை எளிய மக்கள் 2 லட்சம் கோடியோட கம்மி குடும்பம் இல்ல, பாக்கி சென்சஸ் கணக்குப்படி இல்ல சர்வே கணக்குப்படி 2.12 கோடி, எல்லா 1.6 கோடி எல்லா குடும்பங்கள். 1 லட்சம் கோடினா தலைக்கு 50,000 ரூபா, தலைக்கு 50,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு முறைகேடு நடக்குது. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? ஜனநாயக நாட்டில் 2 கருத்து, தெளிவான கருத்து. ஒன்று, அரசாங்கத்துடைய பணி யாரிடமிருந்து எடுக்க முடியுமோ எடுத்து நியாயத்துக்கு உட்பட்டு, யாருக்கு தேவையோ நியாயத்துக்கு உட்பட்டு பொது நலன்கள், குறிப்பிட்ட திட்டங்கள், விதவை ஓய்வூதியம் கொடுக்குவது அரசாங்கத்துடைய கடமை. அதாவது நான் இங்கிலீஷில் சொல்லணும்னா take from the few and give to the many in a fair way. ஆனால் இன்றைக்கு நடக்கிறது நான் சொல்லணும் என்றால், many லூஸ் பண்ணிட்டு பலருக்கு பலனடையாமல் சிலரிடம் போய் நிறைய சேருது. இதுதான் இந்த ஆய்வுடைய ஒரு பொதுவாக குவாலிட்டேட்டிவ் அசஸ்மெண்ட். இன்னொன்று சொல்லுவேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் என்றதனால் மக்களுக்கு ஏற்பதான் அரசாங்கம் அமையும். மக்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? நீங்கள் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறீர்கள், அவங்க உங்களுக்கு ஏற்ப பணியாற்றுவார்கள். The people get the government they elect and the people get the government they deserve. இதில் ஒரு எக்ஸெப்ஷன் சொல்லலாம். 2016ஆம் ஆண்டு அவங்க மக்கள் வாக்களித்தவர்களுக்கும் 5 வருடம் ஆட்சி நடத்தினவர்களுக்கும் வேறுபாடு வந்தது. ஏன்னா அந்த அம்மையார் மறைந்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு we are back to normal. எங்கள் தலைவரை நம்பி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அப்போ நாங்கள் செய்ய வேண்டியது அந்த மக்களுக்காக. எவ்வளோ சூழ்நிலை தவறாக இருக்கோ அதை திருத்த முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
இதில் ஒரு வார்த்தை, ஒரு காரணம் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து நழுவுவதற்கோ செய்யாமல் இருக்க போகிறோன்னு சொல்வதற்காகவோ இல்லை. முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், மக்களிடம் தகவலை பகிர்ந்து கொடு. டிரான்ஸ்பேரண்ட் கவர்மெண்ட். டிரான்ஸ்பேரண்ட் கவர்மெண்ட்னா நம்மளுக்கு 2-3 நன்மை கிடைக்குது. மக்களுக்கு சூழ்நிலை தெரிந்தால் பொறுமையுடன் சரியான அணுகும் வகையில் அரசாங்கத்தோடு பழகுவார்கள், இணைந்து செயல்படுவார்கள். சிலதை அரசாங்கத்துக்குள் திருத்த முடியும், சிலதை சமுதாயத்தை வைத்து தான் திருத்தலாம். உதாரணத்துக்கு நான் சொல்ற கருத்து, the few are benefiting and the many are losing. சிலர் பயனடைகிறார்கள், பலர் இதை இழக்கிறார்கள் என்றால், பயனடைகிறவர்கள் பலமான நபர்கள். அவங்க இந்த சிஸ்டத்தை வேணும்னு இப்படி உடைச்சி வச்சிருக்கிறார்கள். அவங்க இதை திருத்துவதற்கு மறுப்பார்கள், நிறைய சத்தம் போடுவார்கள், நிறைய கதை விடுவார்கள், நிறைய ஊடகத்தை வச்சு ஏதாவது ஒரு ப்ராப்பகேண்டா பண்ண பார்ப்பார்கள். அவங்க கையில் பணமும் அடிப்படையில் தொடர்பு வைத்திருந்தால் மக்களுக்கு தெரிய வரணும் யாருக்கு எது நல்லது. இப்போ நான் முக்கியமாக சொல்கிறேன், எங்களுக்கு தகவல் இல்லாதது பெரிய பாதிப்பாக இருக்குது. கோவின் டேட்டா பேஸில் போய் தடுப்பூசிக்கு தகவலை ஏற்றுனா நாளைக்கு நாங்கள் எந்தெந்த கிராமத்தில் எத்தனை சதவிகிதம் தடுப்பூசி போட்டிருக்காங்க, அதனால் 3வது அலை எங்கே பாதிப்பு கூடுதல், எங்கே ஆபத்து கம்மின்னு போய் பார்க்கணுன்னா தகவல் நம்மகிட்ட இல்லை. ஒன்றிய அரசாங்கத்தை மாத்திரம்தான் இருக்குது. யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் பேயர்ஸோ அவங்களுக்கெல்லாம் இலவச திட்டம்லாம் குறைக்கணும்னு நினைத்தால் தகவல் நம்மகிட்ட இல்லை, ஒன்றிய அரசாங்கத்தை மாத்திரம்தான் இருக்குது. நம்ம தண்ணியில் வர்ற வருமானம், டோடாக இருக்கட்டும் மெட்ரோ வாட்டராக இருக்கட்டும், கூடுதல் வருமானம் ஒரு ஃப்ளாட் ரேட்டில் வருது. கனெக்ஷனுக்கு கொடுக்கிற நிதி பயனில் மிகவும் கம்மியாக வருது. அது தவறு. பெரிய வீட்டில் நிறைய தண்ணி எடுப்பாங்க, அங்கே நிறைய சார்ஜ் வரணும். சின்ன வீட்டில் கொஞ்சம் தான் எடுப்பாங்க, மீட்டர் இருந்தால் தெரிய வரும். ஆனால் மீட்டர் போட போனால் உடனே ஒரு வதந்தி பரப்புவாங்க, மீட்டர் போட்டால் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு வரும். மீட்டர் போட ஆக்சுவலாக மீட்டர் போட்டிருக்கிறது எங்கே? அடுக்குமாடி வீட்டுகளை போட்டு பல்க் ரேட் பண்ணுறது ஃப்ளாட் ஓனர்ஸ். பெரிய வீட்டிலலாம் மீட்டர் கிடையாது, வெறும் கனெக்ஷன் மாத்திரம்தான் இருக்குது. அதனால் இருட்டில் செயல்படுறது மக்களுக்கு பாதிப்பு. இது மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கிறது. தகவல் எந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு முக்கியமோ தகவல் அந்த அளவுக்கு அவங்களுக்கு நன்மை. வதந்தி பரப்புறவர்கள் என்னமோ வதந்திலாம் சொல்லுவாங்க, மீட்டர் வச்சா இப்படி பண்ணுவாங்க, மீட்டர் வச்சா இப்படி பண்ணுவாங்க. மீட்டர் இல்லாததுனால தாங்க இவ்வளோ இழக்கிறோம். ஒரு நாளைக்கு 55 கோடி ரூபாய் இழப்பு டிஎன்இபியில். ஒரு நண்பர், அரசாங்கத்துக்கு ஒரு நண்பர். தகவல் இல்லாதது இருட்டு ரூமில் வேணும்னே லைட்டு சுவிட்சை போடாமல் செயல்படுற மாதிரி இருக்குது. இதை திருத்தியே ஆகணும். இப்போ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, முன்னாள் குஜராத்தில் இருந்தவர், இன்னைக்கு ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், அதாவது ஆசிய உட்கட்டமைப்பு முதலீடு வங்கி அப்படின்ற ஒரு வங்கியில் மூத்த பொறுப்பில் இருக்கிறார். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட ஏற்கனவே பல கோடி ரூபாய் மெட்ரோ ரயிலுக்கும் அவுட்டர் ரிங் ரோடுக்கும் சென்னை சிட்டி பார்ட்னர்ஷிப்புக்கும் நடத்துறதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு 2 தேவை: பொலிட்டிக்கல் வில், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில். அதாவது அரசியலில் ஒரு தன்மை, ஒரு பலம், ஒரு சக்தி, மக்கள் நம்மளிடம் இருக்கிறார்கள் என்ற ஒரு தன்மையுடன், ஒரு பலத்துடன் செயல்படுறது பொலிட்டிக்கல் வில். 2வது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில், மேலாண்மையில் திறமை, தவறை நிறுத்துவது, திட்டத்தை ஒழுங்காக செயல்படுத்துவது. உண்மையில் நான் சொல்கிறேன், 5 வருடம் எம்எல்ஏயாக இருந்துட்டு இப்போது 3 மாதம் அமைச்சராக இருந்த பிறகு தகவல்லாம் எடுத்து பார்த்தால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையோட முழு ஆழம் தெரிய வந்த பிறகு எனக்கே ஒரு வியப்பாக இருக்கிறது. இது 5-7 வருடமாக வந்த சரிவினால் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இது சிஸ்டமே தவறாக இருக்கிறது. எனக்கே தன்னம்பிக்கை சில நேரம் நம்மளால் இதை செய்ய முடியுமா இல்லையா என்ற ஒரு அச்சம் வருகிறது. ஆனால் இது ஒரு ஆரம்பம். 3-4 காரணத்துக்காக எனக்கு திருப்பி தன்னம்பிக்கை வர்றது என்ன என்றால், 1, ஒரு காலத்தில் நல்லா இருந்தது. இதே புள்ளி விவரத்தோடு நான் காமிச்சிருக்கேன். 2006 to 2011 இந்த பிரச்சனை இல்லை.
அப்போ சீரிய மேலாண்மை இருந்தால், பொலிட்டிக்கல் வில், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இருந்தால் இதை செய்ய முடியும் என்ற உதாரணம் இருக்கு நம்மளுக்கு வரலாற்றில். இரண்டாவது, அப்போ இது நம்மளுடைய லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் வில், லேக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்னால் வந்திருக்கு. அதற்கு மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கு. முதலமைச்சர் எங்களுக்கு தலைவராக இருந்து, எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து, அவருடைய தலைமையில் செயல்படுகிறதில் எனக்கு நம்பிக்கை வருது. இதை தாண்டி வர முடியும். அதற்கு ஒரு உதாரணம், அந்த நம்பிக்கை நான் மட்டும் வைத்தில்லை, மக்கள் அனைவரும் வைத்திருக்கிறார்கள் என்றுக்கு உதாரணம் தான் நம்ம பொருளாதார நிபுணர் குழு. உலக அளவில் இந்தியாவிலேயே இதுவரைக்கும் இவ்வளோ சிறந்த நிபுணர்கள் 5 பேரை கூட்டாத ஒரு முதல் உதாரணமாக கூட்டி இங்கே நடத்துகிறோம். அதனால் மக்களுடைய ஆதரவும் புரிதலும் ஒத்துழைப்பும் நம்பிக்கையும் இருந்தால் இதை திரித்து, இந்த அறிக்கை ஏற்கனவே வெப்சைட்டில் லோட் செய்யப்பட்டது. யாரெல்லாம் வேணுமோ அது வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். இங்கே வெளியேந்து போகும்போது இதை காப்பி உங்களுக்கு கொடுக்குறோம். நான் இதை முடிக்கிற கருத்தாக ஒன்று சொல்கிறேன். இந்த அறிக்கையில் இருக்கிற கடைசி வார்த்தைகள் இது எங்கள் முதலமைச்சர் உலக பொருளாதார நிபுணர் குழு கூட்டத்தில், முதல் கூட்டத்தில், அறிமுக கூட்டத்தில் பேசிய கருத்து. இந்த கருத்தை நான் ஆங்கிலேயத்திலையும் தமிழ்லையும் படிக்கிறேன். ஏன்னா இங்கே சில வெளி மாநில which other states would seek to emulate. அப்போ தமிழில், இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் தமிழ்நாட்டை முன்னுதாரணமாக கொண்டு வலுவதற்கு திட்டமிட்டு சூழலை உருவாக்க வேண்டும். யூ மஸ்ட் கிவ் அஸ் அட்வைஸ் டு மேக் திஸ் ஹேப்பன். அவர் நிபுணர்கள்ட்ட சொல்கிறார்கள், நீங்கள் அதற்காக எங்களுக்கு அறிவுரை கொடுக்கணும், ஆலோசனைகள் வழங்க வேண்டும். என்னுடைய கனவுகள், these dreams of mine cannot be realized through ordinary reforms. என்னுடைய இந்த கனவுகள் சாதாரண சீர்திருத்தங்கள் மூலமாக மட்டும் சாதிக்க முடியாது என்பதை நான் அறிகிறேன். I am aware that only through a total and dramatic transformation will my dreams be realized. முழுமையாக புரட்சிகர முடியும். Let me assure you that the government of Tamil Nadu is prepared to do whatever it takes. எது வேணாலும் அந்த கனவுகளை உண்மையாக்குவதற்கு எது வேணாலும், எந்த அளவுக்கு மாற்றம் வேண்டாலும் கொண்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அத்துடன் நான் முடிச்சுக்கிறேன். நீங்க கேள்வி கேட்டா நான் பதில். சார், 2 கேள்விகள் சார். இந்த நிதி நிலைமை எப்போது சரியாகும்? இன்னொன்னு, இந்த நிதிச்சுமை இப்படி இருக்கக்கூடிய நிலையில திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசு என்ன செய்ய போகுது? எப்போது சரியாகும்னா எனக்கு கரெக்டாக டேட் சொல்ல முடியாது. ஆனால் நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன், 7 வருஷத்தில் நடந்த சரிவை உறுதியாக இந்த 5 வருட ஆட்சிக்குள் சீர்திருத்தி இந்த ஆட்சி முடிகிறதுக்குள் முடித்துருவோம் என்ற நம்பிக்கையும் உறுதியும் எங்களுக்கு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த வாக்குறுதியிலிருந்து நழுவவோ திசை திருப்பவோ இந்த அறிக்கை இல்லை. அதற்கு முதல் உதாரணம், வந்தவுடன் சொன்ன 4000 ரூபா ஒரு அட்டைக்கு கொடுத்து அதில் தவறு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது இதோட சிறப்பாக பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவசரமாக போய் இதை நிறைவேற்றணுன்றதுக்காக ஒரு மனிதனுடைய மரியாதை அந்த வார்த்தையோடைய கணத்தில் தான் இருக்கிறது என்றதற்காக அதை செயல்படுத்தி, சொல்லாததை வாக்குறுதியில் எங்கேயும் சொல்லலை, இந்த 16 பொருட்களை கொடுப்போன்னு. ஆனால் 2வது அலை வரும்போது மக்களிடம் சேர்த்தார் முதலமைச்சர் உறுதியோடு. அதனால் எந்த வாக்குறுதியையும் நாங்கள் நிறைவேற்றாமல் முடிய மாட்டோம். தெளிவாக தயவுசெய்து 2 மாத்திரம் பார்த்துக்குங்க. ஒன்று, அறிக்கையாக கொடுத்தது இந்த தேர்தலுக்காக கொடுத்த வாக்குறுதி. திருச்சியில் மாநாட்டில் வெளியிட்டது தொலைநோக்கு பார்வை திட்டம். சொன்ன வார்த்தையை மாறாமல் செய்வோம். சார், இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 1 லட்சம் கோடி எங்கே போச்சுன்றது தெரியல. அந்த 1 லட்சம் கோடின்றது எந்த துறையில் அதிகமாக எடுக்கப்பட்டது? இல்லை, எதுவும் தெரியலன்னு நான் சொல்ல. நான் என்ன சொன்னேன், நிதி பற்றாக்குறையோடைய மொத்தத்தும் பொது சந்தாவில் எடுக்கப்பட்ட பப்ளிக் டெட்டோடைய வித்தியாசத்திலும் வேறுபாடு வருது அப்படின்னு சொன்னேன். அது கண்டுபிடிச்சிட்டோம். அது பப்ளிக் ஃபண்ட்லேருந்து கேஷ் பேலன்ஸ்லாம் ட்ராப் பண்ணியிருக்காங்க. 39 லட்சம் கோடி இந்த 5 வருஷம். நான் 1 லட்சம் கோடி காணா போனதுன்னு நான் எங்கேயுமே சொன்னேன்னா பயன்படுத்தப்பட்ட இல்லை
நான் என்ன சொன்னேன், தயவுசெய்து நல்ல வேலை நான் விளக்கம் சொல்லிடுறேன். 75,000 கோடி வரைக்கும் வருமானம் வரவில்லை. எந்தெந்த துறையில் நான் காமிச்சல, கமர்ஷியல் டேக்ஸில் வரல, மைனிங்கில் வரல, டாஸ்மாகில் வரல, எத்தனையோ வகையில் வரல. நான் வேற சொல்றது செலவினம் 8,000 சொச்சம் கோடி. எவ்வளோ சார் எக்ஸாக்டா? 8,300 சொச்சம் கோடி. நான் உறுதியாக சொல்கிறேன், அந்த 8,300 சொச்சம் கோடி எல்லாமே நியாயமான நபர்கள் கையில் போய் சேரவில்லை. பாதையில் சிலது காணாமல் போச்சு, கொடுக்கும்போது சிலது எடுத்துட்டாங்க. எத்தனையோ புகார் எனக்கு வந்திருக்கு, இமெயில் இருக்குது, ஆதாரம் இருக்குது. ஒரு அளவுக்கு தான் நாங்கள் ஆய்வு செஞ்சு பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் உறுதியாக அரிசி அட்டை வச்சிருக்கிற பணக்காரங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு கையிலலாம் போயிருக்கு. அதனால் அந்த குத்து மதிப்பில் சொல்கிறேன், இந்த 25,000 அது அண்டர் எஸ்டிமேட். நான் ரொம்ப பேசக்கூடாதுன்றதுக்காக நான் 25,000 சொல்கிறேன். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளோ செலவு பண்ணுது ஒரு வருஷத்துக்கு? 3 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடியில் 1 லட்சம் கோடியில் நான் என்ன சொல்கிறேன், 25,000 கோடி சரியாக போய் சேரலைன்னா நான் என்ன சொல்கிறேன் அர்த்தம்? 15-16% தவறு நடக்குதுன்றேன். அது அண்டர் எஸ்டிமேட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த தணிக்கை அறிக்கை 5 வருஷம் போய் பார்த்தா எத்தனையோ காமிக்கிறாங்க, ஒரு துறையிலையும் காமிக்கிறாங்க. இபியில் மாத்திரம் எத்தனை காமிக்கிறாங்க. நிலக்கரி வாங்குறதுலேருந்து லோடிங் கான்ட்ராக்டில் 800 கோடி இழப்புலேருந்து எந்த துறை, நீங்கள் எந்த துறை எடுங்க, தணிக்கையில் இழப்பை உதாரணம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு 35,000 கோடி பேக் டியூஸ் இருக்குது, இன்னும் வாங்காமல், யார்கிட்டேருந்து வாங்கணும்னு தெரிஞ்சு வாங்காமல் இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், கமர்ஷியல் டேக்ஸில் இன்னும் நிறையா வராமல் இருக்குது, பல ஆயிரம் கோடி. அதுக்கு மேலே சொல்கிறேன், இதில் சொல்கிறாங்க 29 லட்சம் ஹெக்டேருக்கு தமிழ்நாடு மாநிலம் உரிமையாளர், நாட்டிலேயே முதல் நில உரிமையாளர். 29 லட்சம் ஹெக்டேரில் 2.05 லட்சம் ஹெக்டேர் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. அப்ப அரசாங்கத்துக்கு தெரிந்தே ஆக்கிரமிப்பில் இருக்கிறது 2.05 லட்சம் ஹெக்டேர். அதாவது 40% கட்டடம் கட்டப்பட்டு 60% கட்டடமே கட்டாமல், இதெல்லாம் இன்னும் அன்னைக்கு எடுத்தது 17-18. இன்னும் இன்னைக்கு எடுத்தா எத்தனையோ குத்தகை முடிஞ்சு திருப்பி வாங்காம, கொடுத்த காரணத்துக்கு பயன்படுத்தாம, இன்னும் நான் ஒன்று சொல்றேங்க, இது பணக்கார மாநிலம், தமிழ்நாடு பணக்கார மாநிலம். இந்தியாவை ஒப்பிட்டு பார்த்தா அளவில்லா சொத்து நம்மகிட்ட இருக்கு. ஒழுங்கா அரசாங்கத்தை நடத்தினா, இந்த லீக்கேஜ் எல்லாம் குறைச்சா எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் பணத்தை கண்டுபிடிக்கலாம். நான் பட்ஜெட்டில் சில உதாரணம் கொடுக்க போகிறேன், என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். எங்களுக்கு இருக்கிற அச்சம் என்னவென்றால், இன்னைக்கு இருக்கிற தகவலின்மை, இன்னைக்கு இருக்கிற இருட்டில் பணத்தை கொண்டாந்து செலவு பண்ண பார்த்தாலும் அதில் என்னென்ன தவறு நடக்குது, எங்கே தான் போய் சேருதுன்னு தெரிகிற நம்பிக்கை இல்லை. ஸோ உட்கட்டமைப்பை சிறப்பிக்கணும். அதனால் இது திருத்த முடியும், உறுதியாக திருத்த முடியும். வாக்குறுதியை ஒன்று கூட பின்வாங்கலை, சரியான வகையில் செய்வோம். ஏன்னா எந்த அளவுக்கு சரியான நபருக்கு போய் சேராதது தவறோ, தகுதி இல்லாத நபர்களிடம் பயங்கரமா நிதி போய் சேர்றது, அதுவும் சமூக நீதிக்கு தவறு, அதுவும் நியாயத்துக்கு தவறு. அதை நிறுத்துவோம். நீங்க கணக்கிட்டதுல 1 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடன் இருக்கும் சொல்லும் போது மீட்டு எடுக்கக்கூடிய அளவுல இருக்கா, அதுல மூழ்கிருமா? இல்லை, நான் கடனை பற்றி ஒன்று சொல்கிறேன், தயவுசெய்து இதெல்லாம் தப்பாக எடுத்துக்கூடாது. கடன் என்றது எல்லா அரசாங்கமும், எல்லா கம்பெனியும், எல்லா சூழ்நிலையும் வாங்குவார்கள். நம்ம என்ன சொல்கிறோம், எதற்காக கடன் வாங்கப்படுகிறது, அதோட பலன் யாரிடம் போய் அடைகிறது. இப்போ கடனை வாங்கி நான் அரசாங்கம் சொல்கிறேன், பொறுப்புள்ள சட்ட மேலாண்மை விதிமுறை என்ன, வருவாய் கணக்கில் சைஃபர் பற்றாக்குறை, வருவாய் கணக்கு பேலன்ஸ்ல இருக்கணும். வரவுக்கும் மூலதனத்துக்காக, கட்டடம் கட்டுறதுக்காக, குடிதண்ணி திட்டம் கட்டுறதுக்காக, விமான நிலையம் அதிகரிக்கிறதுக்காக, துறைமுகம் உருவாக்குறதுக்காக வாங்கிறது அலவுடுன்றாங்க. நான் அலவுடுக்கு மேல சொல்லுவேன், நன்மை. ஏன்னா முதலீடு அரசாங்கம் வாங்கி ஒழுங்காக செய்தால், திருடு போகாம லஞ்சம் பிரச்சனை இல்லாமல் செய்தால், அந்த மாதிரி ஒரு நல்ல வளர்ச்சி மாநிலத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா வாங்குறதுலேயே கம்மி வட்டி வாங்குற ரேட்டு அரசாங்கம், இருக்கிறதுலையே நல்ல பலன் கிடைக்கிறது உட்கட்டமைப்பு ப்ராஜெக்ட். ஏன்னா ஒரு ஏர்போர்ட்டை கட்டினா எத்தனை பேருக்கு நன்மை கிடைக்குது, ஒரு குடிதண்ணி திட்டத்தை போட்டேன்னா எத்தனை குடும்பங்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறையை சிறப்பித்து 2 மணி நேரம் தண்ணிக்காக போய் காத்திருக்காம ஒழுங்காக வேலைக்கு போவாங்க. ஸோ borrowing for the right reason is not a problem. நம்மளுக்கு என்ன பிரச்சனை,
நீங்கள் இந்த 1.5 லட்சம் கோடி இந்த கடைசி 5 வருஷம் நீங்கள் வருவாய் கணக்குக்காகவே கடன் எடுத்தால் அடுத்த வருஷம் உங்களுக்கு அதுக்கு வட்டி கட்டணும். ஆனால் நீங்கள் முதலீடே செய்யலை, எப்படி அந்த வட்டிக்கு பணம் வரும்? அப்போ ஒரு டெட் சைக்கிளில் வந்துடும். யூ பாரோ, you pay interest, you borrow, you pay interest, you borrow, you pay interest. There's no return. You borrow, you build a factory, you'll get a return. You borrow, you simply pay வருமானம், expenses, you don't get a return. So இதே மாதிரி பொது நிறுவனங்களிலும் லாபகரமாக ஓட்டுறதுக்கு கடன் வாங்கினா தப்பே இல்லை. எல்லா கம்பெனியும் உலகத்தில் கடன் வாங்கி பேலன்ஸ் ஷீட் அதிகரிக்க அதிகரிக்க கடன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நஷ்டமாக நடக்கிற நிறுவனத்தில் கடன் வாங்கினால் எப்படி திருப்பி கட்டுவீங்க? வட்டி கட்டுறதுக்கு பணம் கிடையாதுல்ல. அப்போனா பிரச்சனை உருவாகும். அப்போ சந்தாலேருந்து நாளைக்கு கொடுக்க மாட்டேன்றோம். சில மாநிலங்களுக்கு அது நடந்திருக்கு. பஞ்சாப் மாநிலத்தில் உதாரணத்துக்கு சில நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டோம், நீங்கள் கட்டுறதுக்கு சான்ஸே கிடையாது, நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அவசரமாக நாம் இப்போ படி எடுக்கணும். யாரிடமிருந்து எடுத்து சார் நீங்க சொல்லிருக்கீங்க கடன்கள் பாதி முதலீடுகள் தான் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க எதிர்க்கட்சி தலைவர். அதிமுக ஆட்சி காலத்துல வாங்கப்பட்ட கடன்கள் பாதிக்கும் மேல் முதலீடுகள் தான் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, முன்னாள் முதலமைச்சர் அவரே ஒப்புக்கொள்கிறாருன்னா நான் 1 ரூபா கடன் வாங்கினா நான் 50 பைசா தான் முதலீடு செஞ்சேன்னா அது நான் வந்து குற்றவாளி போய் ஒரு கோர்ட்டில் நின்றுட்டு ஆமாங்க நான் குற்றவாளின்னு சொல்ற மாதிரி இருக்கு. வரவேற்கிறேன், நானே எடுத்து பப்ளிஷ் பண்றேன். இதுக்கு மேல நான் எப்படி பாராட்டு சொல்ல முடியும்? ஒப்புக்கொள்றாரு. 1 ரூபா கடன் வாங்கினா 1 ரூபா முதலீடு செய்யணும், அதான் சட்டம், அதான் பொறுப்புள்ள நிதி மேலாண்மை. அவரே டிவியில் வந்து 1 ரூபா கடன் வாங்கினா 50 பைசா தான் முதலீடு செஞ்சேன்னு சொன்னா அவர் அதுக்கு மேல நான் எப்படி குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? அவர் தான் ஒப்புக்கொண்டார்ல. சார் யாரிடமிருந்து வாங்கி சார் யாரிடமிருந்து வாங்க வேண்டுமோ அவரிடமிருந்து வாங்கி யாருக்கு கொடுக்க வேண்டுமோ கொடுக்கணும்னு சொல்றீங்க. இப்ப ஜிஎஸ்டி வந்த பிறகு மாநில அரசுகளுக்கு அந்த வட்டி குறிப்பாக அந்த டாக்ஸ் போடக்கூடிய அதிகாரம் குறைஞ்சிருக்கு. இதுக்கும் போது நீங்க எப்படி பண்ண போறீங்க? விதிக்கும் உரிமை ஏற்கனவே உலகத்திலேயே கம்மியாக இருந்தது இந்திய நாட்டில். அதாவது எந்த பெரிய நாடாக எடுத்தாலும், சீனாவை எடுத்துட்டாலும் இல்லை அமெரிக்காவை எடுத்துட்டாலும், இந்த வரி உரிமை ஓரளவுக்கு ஒன்றிய அரசில் இருக்கும், ஒரு அளவுக்கு மாநில அரசில் இருக்கும். சீனாவில் அமெரிக்காலெலாம் ஒரு அளவுக்கு மாவட்ட அரசில் இருக்கும். சேல்ஸ் டாக்ஸ் எல்லாம் ஒரு அளவுக்கு மாநகர அரசிடம் இருக்கும். அமெரிக்காலெலாம் நியூயார்க் சிட்டிலையும் லாஸ் ஏஞ்சலிஸையும் வருமான வரி மாநகரம் தீட்டும். ஆனால் இந்தியாவில் ஏற்கனவே சட்டமைப்பின் அடிப்படையில் சுதந்திரம் பெறும்போது அவங்களுடைய விருப்பம் நாடு எல்லாம் ஒன்றா இருக்கணுன்றதுக்காக இந்த ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ் எதெல்லாம் நியாயமான வரியோ அந்த வரியெல்லாம் ஏற்கனவே டெல்லியிலே விட்டுட்டாங்க. மறைமுக வரி நம்ம கையில் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ரேட் செட்டிங் பண்ணோன்னா அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போய் தான் பண்ணும். ஆனாலும் நான் சொல்லுவேன், அது தனிப்பட்ட முறை, என்றைக்கும் நான் பின்வாங்க மாட்டேன். கூட்டாட்சி முறைக்கும் மனித உரிமைக்கும் சுய நிர்ணயம் என்ற கொள்கைக்கும் விரோதமாக செயல்படுகிறது ஒன்றிய அரசு. குறிப்பாக 2014க்கு மேல், அதுவும் குறிப்பாக 2019க்கு மேல் அது 1% பின்வாங்கவில்லை. ஆனாலும் சொல்கிறேன், நம்மளை மாதிரி வளர்ந்த மாநிலம், நம்மளை மாதிரி இந்த ஏற்றத்தாழ்வை குறைத்து வைத்திருக்கிற மாநிலம், நம்ம கையில் இன்னும் சக்தி இருக்குது. ஈட்டுறதுக்கோ ரேட்டை மாற்றுறதுக்கோ எனக்கு உரிமை இல்லையே தவிர ஒழுங்காக செயல்படுத்துறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம வணிக வரித்துறை அமைச்சர் என் மதுரை சகோதரர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார். இன்னும் நியாயமாக ஒழுங்காக இன்ஸ்பெக்ஷன் நடக்காமல் பல போலி டாக்குமெண்ட் வச்சு பண்ணுறவங்க பல இடங்களில் தவறு நடக்கிறதுனால, உதாரணம் சொல்கிறேன், முந்தா நாள் எனக்கு நாமக்கல் எங்களுடைய எம்பி அவர்கள் கூப்பிட்டு 2 தகவல் அனுப்பியிருக்கார். லாரியாக நாமக்கல்லில் 1 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கும், சங்கிரியில் 80,000 லிட்டர் ஒரு நாளைக்கும் கொண்டாந்து லாரியிலேருந்தே அடுத்த லாரிக்கு பெட்ரோலை விற்று நம்மளுடைய விஏடியை, நம்மளுடைய வரியை விலகி போகிறார்கள். இந்த மாதிரி எங்கேயோலாம் நடக்குது. இதுக்கு தான் தகவல் அடிப்படை வேணும், இதுக்கு தான் தணிக்கை அடிப்படை வேணும். ஏன்னா நிறைய இடத்துல ஊழல் அரசாங்கத்தோடைய ஒத்துழைப்போடு நடக்குது. உண்மை, அதை நான் சொன்னேன் என்ன சொல்லாட்டி என்ன, அதுதான் உண்மை. அதை பண்ணி முழுமையாக 100% யாரும் திருத்த மாட்டாங்க. நான் ஒன்றும் ஃபேண்டசி லேண்டில் இல்லை. ஆனால் இவ்வளோ மோசமாக இல்லாமல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டாட முடியும் என்ற நம்பிக்கை. செலவை அதிரடியாக குறைக்க முடியாது. நாங்கள் அரசியலில் தான் இருக்கோம். ஏதாவது ஒரு அரசியல்வாதி வந்து எனக்கு ஒரு காலத்தில் 3 ரூபா வந்துட்டு இருந்தது வருமானம், அதனால் இப்போ 2 ரூபா தான் வருது, 2 ரூபா வருதுன்னா கட்டாய செலவுலேயே அந்த 2 ரூபாயும் போயிடுது. ஏன்னா ஊதியம் மாற்ற முடியாது, ஓய்வூதியம் மாற்ற முடியாது, பொது நிறுவனத்தை நடத்தாமல் இருக்க முடியாது,
பெயிண்ட் அடிக்காமல் இருக்க முடியாது, பில்டிங் லைட் போடாமல் இருக்க முடியாது. அப்போ யாராவது ஒரு அரசாங்கம் வந்து சொல்லுவாங்களா, இல்லை நான் என்ன பண்ணுறேன் அரிசியை ரேஷன் கடையில் பாதியாக வெட்டுறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போனா என்ன பண்ணணும், அந்த அடிப்படை செலவுக்கே நீங்கள் கடன் வாங்கி தான் அதை பண்ணணும். அப்போ இது என்ன சொல்லுவோம், இட் பிகம்ஸ் அ விஷியஸ் சைக்கிள். இந்த வருடம் எந்தெந்த வருடம் நாம் முழுமையாக கடனை மூலதனத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் உட்கட்டமைப்புக்கும் செலவு பண்ணுறனோ அதெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும், 10 பேர் அதில் கூடுதலாக பலன் கிடைக்கும். ஸோ ஹையஸ்ட் மல்டிப்ளையர் எஃபெக்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஆனால் அந்த பணத்தை வாங்கி இந்த வருஷம் அரிசி கொடுக்கறதுக்காக பண்ணேன்னா அடுத்த வருஷம் அந்த பணத்துக்கு வட்டி எங்கேருந்து வரும்? ஒரு ரூபா கூட வருமானம் வராதுல்ல. அப்போ அந்த வட்டியை கட்டுறதுக்கு கூடுதல் பணம் வாங்கணும், அந்த வட்டியை கட்டுறதுக்காக கூடுதல் கடனுக்கு அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் கூடுதல் வட்டி வாங்க. இதுக்கு இங்கிலீஷில் சொல்லுவோம் இஸ் a vicious cycle. வட்டி கட்டுறதுக்காக கடன் வாங்கினதுனால வட்டி அதிகரிக்கிறது, வட்டி அதிகரிக்கிறதுனால கூடுதல் கடன் வாங்கணும், கூடுதல் கடன் வாங்கினதுனால கூடுதல் வட்டி அடிக்கிறது. இது சைக்கிளில் மாட்டிக்கிட்டாங்க. சார் இனி அரசாங்கத்தினுடைய உதவிகள் சார் யாராவது நான் இந்த பக்கம் நிறைய எடுத்துறேன். ஒரே ஒரு கேள்வி சார், broad understanding of your சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றீங்க, அதே டைம்ல அதே அதிகாரிகள் அதே குழு தான் இருக்கு. நீங்க சிஸ்டம் சரியில்லை எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும்? இல்ல இல்ல ஏங்க அதாவது சக்கரை அட்டையை வந்து அரிசி அட்டையா மாத்தான்னு சொல்லி நீங்களே அறிவிப்பு நிவாரணமும் கொடுத்தீங்க. இது எப்படி தவறு நடந்திருக்குன்னு நீங்களே சொல்லலாம். இல்லை அதாவது பேரிடர் காலத்தில் அதாவது எல்லா இலக்கும் ஒரே நாளில் அடைய முடியாது, எல்லா தவறையும் ஒரே நாளில் திருத்த முடியாது. நான் துணிச்சலோடு சொல்கிறேன், 7 வருஷத்தில் அடைஞ்ச சரிவை 5 வருஷத்தில் முடிக்கிறோன்னு சொல்கிறேன். அதுவே பெரிய காரியம் பண்ணி இப்போ காமிச்சா நீங்கள் பாராட்டு சொல்லுங்கள் அன்னைக்கு எங்கள் முதலமைச்சருக்கும் எங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும். ஆனால் பேரிடர் காலத்தில் எது முக்கியம் என்று தெளிவாக கருதி பண்ணணும். எல்லா சொசைட்டிலையும் ஏன் ஒன்றிய அரசும் சொல்லுச்சு, பேரிடர் காலத்தில் உற்பத்தியில் 10% வரைக்கும் கூடுதலாக செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் ஹவு மச் இஸ் அக்யூரசி அண்ட் எஃபிஷியன்சி இம்பார்ட்டன்ட் டு மீ, அதாவது கரெக்டாக போகணுன்ற முடிவு எடுக்க தேவை இருந்தது. ஸோ ஃபார் த சேக் ஆஃப் த டிசாஸ்டர், இல்லைன்னா நான் ஒப்புக்கொள்வேனா? நான் தான் சொல்லுவேன் எல்லாம் சிறப்பாக இருக்குன்னு, நான் ஒப்புக்கொண்டு சொல்கிறேன் we had to do what we had to do. அடுத்த முக்கிய கேள்விக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஓரளவுக்கு ஏற்கனவே மாற்றப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் மாற்றணும். ஆனால் மாற்றினா புது ஆள் பழைய ஆளோட சரியாக பண்ணுவாங்கன்னு யார் இங்கே எழுதி கொடுப்பாங்களா சர்டிஃபிகேட்டு? சட்டப்படி எல்லாம் தான் நியாயமாக இருக்கணும். அதனால் இதை பல வகையில் திருத்தணும். முதல் அடிப்படை தகவல். இப்போ அந்த பேப்பர் ஃபைலை தவிர வேறு யாரையுமே இது பார்க்கலன்னா இது கரெக்டாக இல்லையான்னு நாங்கள் என்ன கனவாக காணுவோம்? அதனால் முதல்ல எல்லாத்தையும் கம்ப்யூட்டரில் ஏற்றி ஆகணும். எல்லா கவர்மெண்ட் ஃபைலு, எல்லா கவர்மெண்ட் நடவடிக்கை, எல்லா ஜிஎஸ்டி பேமெண்ட்ஸு எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் ஆகியை தவிர்க்கும். ரெண்டாவது, தணிக்கைக்கும் துறைக்கும் தூரம் போடணும். ஒரே துறைக்குள்ளேயே அவங்களே தணிக்கை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நடக்கும். இது கோர்ட்டும் சொல்லியிருக்கு, இதுக்கு ஒரு திருத்தம் கொண்டாட போகிறோம் பட்ஜெட்டில். நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருக்கு. சில துறைகளில் தணிக்கையே அவங்களே வச்சுக்கிறாங்க. அப்போ எப்படி இது நியாயம் வரும்? இன்னைக்கு தவறு செய்கிற அதிகாரி நாளைக்கு தணிக்கை தலைவராக போகிறாரு, எப்படி திருத்துவாங்க? அதனால் அடிப்படை சிஸ்டத்தை மாற்றியே ஆகணும். திருப்பி சொல்கிறேங்க, நாங்கள் வந்து 3 மாதம் கூட ஆகலை. நீங்கள் எதிர்பார்ப்பு வைக்கிறது தெளிவாக தெரியுது. எங்கள் தலைவர் மேலே, எங்கள் முதலமைச்சர் மேலே மக்கள் எந்த அளவுக்கு பாசமும் ஒரு எதிர்பார்ப்பும் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு நியாயத்தோடு இருக்கணும். இத்தனை வருஷம் சரிஞ்சதை இவ்வளோ தகவலோடு நான் சொன்ன பிறகு இதை வந்து 3 மாதத்தில் ஏன் திருத்தலை, 1 வாரத்தில் ஏன் திருத்தலைன்னா யாராலையும் முடியாதுங்க. நாங்கள் பிடிஆர் சார் வணக்கம். நிதியை வந்து திரட்டுறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நீங்கள் வச்சுருக்கீங்க? கிரானைட் குவாரிகள் உள்ளிட்டதுக்கு அனுமதி கொடுக்க இருக்கா தமிழக அரசு? அதே மாதிரி வந்து தகவல் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஸோ தகவல் திரட்டுறதுக்கு என்ன மாதிரியான மெக்கானிசம் எதுவும் செட் பண்ண போகிறீங்களா? நீங்களே பாதி முதல் கேள்விக்கு 2வது கேள்வி சொல்லிட்டீங்க. அதாவது எவ்வளோ சீக்கிரம் தகவலை உருவாக்க முடியுமோ, எவ்வளோ சீக்கிரம் லைன் ஆஃப் சைட், எவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு தெளிவு இருக்குது என்ன நடக்குது இல்லைன்னு தெரிய வருமோ அந்த வேகத்துக்கு நம்ம புது ஓப்பனிங் ஆஃப் த குவாரிஸோ இல்லை எது வேணாலும் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி ரைட். ஸோ அதற்கு திட்டம் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும். இது வந்து இன்னும் 4 நாள் தான் இருக்குது, கொஞ்சம் காத்துருங்க. இதெல்லாம் நம்ம விவாதிப்போம்.
இன்னும் நான் முழுமையாக உரையை முடிக்கவில்லை. முதலமைச்சர் 2 பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, இன்னும் 2 பேச்சுவார்த்தை நடத்த இருக்கு. இதை வெளியிட்டு இன்னும் கூடுதலாக பொதுமக்களிடம் வர்ற என்னென்ன கருத்து இருக்கோ அதை எதெல்லாம் செயல்படுத்தலாம் என்று தெரிய வந்து உறுதியாக அதை எப்படி சொல்லணும்னா அந்த அறிக்கையில் எழுதியிருக்கு, ஃபுல் அறிக்கையில் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம், சாரி இதுக்கு மேலே முன்னால் சொல்கிறேன், வித்தவுட் அக்னாலஜிங் தட் அ ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட், இது தவறு இருக்குன்னு ஒப்புக்கொள்ளாமல் அதற்கு பிறகு ஆய்வு செய்து ஆமாம் பிரச்சனை இருக்குது, எந்த அளவுக்கு பிரச்சனை, இன்னும் இது நான் இன்னும் சொல்கிறேன், தயவுசெய்து நல்லா புரிஞ்சுங்க, இது கடைசி வெள்ளை அறிக்கை இல்லை, இது முதல் வெள்ளை அறிக்கை. கரெக்டாக இது மேலோட்டமான வெள்ளை அறிக்கை. அடுத்த மாநிலங்கள்லாம் பார்த்தா இதோட நல்ல டீட்டெயிலாக துறையாக டிபார்ட்மெண்ட்டாக ரேஷன் கடையில் எவ்வளோ தவறு நடக்குது, இது நடந்துச்சு, இபிஎல் தனித்தனியாக போடுறாங்க. ஸோ இது 2 பண்ணிட்டோம். அடுத்து எங்களுடைய கடமை எப்படி திருத்த போகிறோம். ஏன்னா சும்மா பிரச்சனையை சொல்லிட்டு திருத்தம் இல்லைன்னா என்ன பிரச்சனை. ஆனால் 2 நாள் விவாதம் நடக்கட்டும், பொது வழியில் விவாதம் நடக்கட்டும், டிவியில் நடக்கட்டும், நீங்கள் போடுற ஸ்டோரியில் நடக்கட்டும், எங்களுக்கு திருப்பி அறிவுரை வரட்டும். நாங்கள் ஓரளவுக்கு ஏற்கனவே திட்டம் தீட்டிருக்கோம், இன்னும் கூடுதல். அதுக்கு தான் இவ்வளோ நிபுணர்கள் வச்சுருக்கோம்ல. உலக அளவில் சிறந்த பாராட்டு வாங்கிய நோபல் பரிசு பெற்ற முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னர், முன்னாள் தலைமை ஆலோசகர் எல்லாம் வச்சுருக்கோம், முன்னாள் நிதி செயலர் நாட்டுக்கு. அவங்ககிட்ட தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கோம் கருத்து. மக்கள்கிட்ட கூடுதல் வரும், எல்லாம் சேர்த்து வச்சு ஒரே வருஷத்தில் திருத்த முடியாது. ஆனால் உட்கட்டமைப்பை இப்போ தயாராக இருக்கா சார்? சார் சாதாரணமாக இந்த அளவுக்கு ஒரு அறிக்கை வெளியிடுறதுக்கு தேவை இருக்கக்கூடாது. அதாவது நாங்கள் பட்ஜெட் டாக்குமெண்ட்டையும் பட்ஜெட் ஸ்பீச்சையும் பட்ஜெட் கூட வர்ற தகவலையும் ஒழுங்காக தொடர்ந்து வெளியிட்டால் வெள்ளை அறிக்கைக்கு தேவை இருக்கக்கூடாது. நான் எதிர்கட்சி எம்எல்ஏ இருந்துட்டு 5 வருஷம் இது எனக்கு புரியவில்லை, எங்கே காணோம் என்று கேட்டதனால் அப்போலேருந்து இந்த ஆரம்பித்தோமே தவிர, பொதுவாக பணியை ஒழுங்காக நிதித்துறை செய்தால் அது நான் எதுவுமே நாங்கள் எல்லாமே அரசியல்லேருந்து ஆரம்பிக்குது. அதனால் நான் செயலரை பற்றி நான் குறிப்பில், நான் அமைச்சர், நான் என்ன நடந்தாலும் அது முதலமைச்சருக்கு தான் நல்லது. சரியாக நடக்கலைன்னாலும் திருப்பி தலைமையிட்ட தானே போய் சொல்லணும். அதை எப்படி நம்ம சொல்லுவோம் செயலர் சரியில்லை, சரியாக திட்டம் போடலன்னு. அதனால் வெள்ளை அறிக்கை தேவைப்படக்கூடாத அளவுக்கு நாங்கள் செயல்பட விரும்புகிறோம். அது தவறாக இருந்தால் நீங்க என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க விளக்கம் சொல்றோம். இல்ல நாங்க தேவைப்பட்டால் இன்னொன்னு அறிக்கை விடுறோம். ஒரு வருமானம் வந்தா ஒரு நிமிஷம் ஓய்வூதியத்துக்குமே நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க சார். சார் வரியில்லா பட்ஜெட் வரின்றது முக்கியம். அது வரின்றது வரி இல்லாம வருமானம் வராது. இது நம்ம ஒரு வேக்யூம்லேயோ இல்லை இந்த பிளானெட்ல நம்ம ஒருத்தங்க தான் இருக்கோமோ மாதிரி இல்லை. இதே நாட்டில் பல மாநிலங்கள் இருக்குது, இதே மாதிரி பல நாடுகள் உலகத்தில் இருக்குது. அதனால் IMF அட்வைஸ் வாங்கியிருக்கோம், வேர்ல்ட் பேங்க்கில் அட்வைஸ் வாங்கியிருக்கோம். ஏன் 15வது நிதிக்குழு தெளிவாக தெரிவிச்சிருக்கு, தமிழ்நாட்டில் சில வரிகள் 15 வருடம் 10 வருடமாக உயர்த்தாமல் சரியாக இல்லாமல் இருந்ததனால்தான் இந்த சூழ்நிலை ஒரு பங்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. கேள்வி, இதை அதிகரிக்கணும்னா எப்படி அதிகரிக்கணும்? சாமானியர்களுக்கு கம்மியான பாதிப்பு, ஏழை எளிய மக்களுக்கு பாதிப்பு இல்லை, பணக்காரங்களுக்கு கூடுதலாக கட்டணும். 2 உதாரணம் சொல்கிறேன். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எடுத்துங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்றைக்கி இருக்கிற மாடல் அதே மாதிரி நான் தண்ணி உதாரணம் சொன்னேன். ஒரு பங்களாக்கு போகிற கனெக்ஷனுக்கும் ஒரு குடிசைக்கு போகிற கனெக்ஷனுக்கும் இருக்கிறதுலே கூடுதல் வருமானம் வர்றது மீட்டரோடைய சார்ஜ்லேருந்தோ இல்லை கனெக்ஷனோடைய சார்ஜ்லேருந்தோ, நாட் இன் த யூசேஜ். ஸோ வி ஹேவ் டு சேஞ்ச் த வே வி ரேஸ் ரெவன்யூஸ். யூசேஜ் யாரால் கட்ட முடியுமோ அவங்களிடம் எடுக்கிறது அரசாங்கத்துடைய கடமை. சார் தமிழ்நாடு இல்லை சில 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 என்ன சொல்கிறது, சில ப்ரிலிமினரி ஸ்டெப்ஸ், அதாவது அடிப்படை திட்டம் இல்லை தகவல் தேவை. இது எப்படியும் இது என்ன சொல்கிறது, இதுக்கு பேர் அமெண்டட் பட்ஜெட், திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது பட்ஜெட்டை நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணி அதுக்கப்புறம் மானிய கோரிக்கையெல்லாம் வச்சு அப்ரோப்ரியேஷன் பில் வர்றதுக்குள்ளே செப்டம்பர் கடைசி ஆயிரும். அப்போ இந்த நிதி ஆண்டில் 6 மாதம் தாண்டிரும். அடுத்த நிதி ஆண்டுக்கு
பிப்ரவரி 1ஆம் தேதியில் இல்லை முதல் வாரத்தில் நாங்கள் பட்ஜெட்டை கொண்டாடணும். அதனால் அந்த திட்டத்தில் தகவலை தீட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை போட்டு டேட்டா சிஸ்டம்ஸை போட்டு அடுத்த பட்ஜெட்டுக்குள் எங்கெங்கே எப்படி மாற்ற போகிறதை செயல்படுத்துவோம். அது படிப்படியாக செஞ்சால் அடுத்தடுத்த வருஷம் கூடுதலாகும். ஸோ ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் தேர் வில் பி மேஜர் சேஞ்சஸ். இது பாதி ஆண்டு ஆயிடுச்சு. இதில் ஒன்று நான் எக்ஸெப்ஷன் சொல்லுவேன். சில இடங்களில் நம்ம கை கட்டப்பட்டிருக்கு. 15வது நிதிக்குழு சொல்லியிருக்கு, நம்ம அர்பன் பாடிஸில் சொந்த வருமானம், அதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் மூலமாக வேறு டேக்ஸ் மூலமாக வர்ற சொந்த வருமானம் இந்தியாவிலேயே மிகவும் குறைவாக இருக்குது. அதனால் அதை திருத்தவில்லை என்றால் ஒன்றியத்தில் வர்ற மானியத்தை ரத்து செஞ்சிருவோம். ஒன்றியத்தில் இருந்து மாநகராட்சிகளுக்கு பஞ்சாயத்துக்கெல்லாம் கொஞ்சம் மானியம் வருது. ஏற்கனவே சொன்ன நம்ம வரியாக வந்திருந்தால் நம்ம விருப்பத்துக்கு செலவு பண்ணிக்கலாம். அதை குறைச்சிக்கிட்டு மானியத்தை அதிகரிச்சிருக்காங்க. இப்போ மானியத்தில் அவங்க இல்லாமல் இருந்ததுனால் 2500 கோடிக்கு மேலே வர வேண்டிய மானியம் வரவில்லை. இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. இது எவ்வளோன்னு யோசிச்சிங்க. மதுரை மாநகராட்சியோடைய ஆண்டுதோறும் பட்ஜெட் அது சராசரி 2000லேருந்து 2500 கோடி இருக்கும். அப்போ மதுரை மாநகராட்சிக்கு ஒரு ஆண்டுக்கு வர வேண்டிய அளவுக்கு நம்மளுக்கு மானியம் வரலை டெல்லியிலேருந்து. இதை திருத்தணும். அப்போ தேர்தல் நடத்தணும் முன்ன. ஸோ சிலது சிஸ்டம், சிலது ஜனநாயக விதிமுறை, சிலது எங்கேருந்தோ கை கட்டப்பட்டது. இப்போ எவ்வளோ கடன் எடுக்கிறது, நம்மளுக்கு சட்டத்தை நம்மளால் மாற்ற முடியும், நிதி பொறுப்புள்ள நிதி. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்கிறது, ஒரு செக்ஷனில் ஏதோ கான்ஸ்டியூஷனல் செக்ஷன் இருக்குது 293ல் எங்களிடம் கடன் பெற்றிருந்தீர்கள் என்றால், அதாவது ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து கடன் பெறாமல் இருக்க முடியவே முடியாது. ஏனென்றால் வேற எந்த கடன் எடுக்கலைன்னாலும் இன்னைக்கு ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோடைய கடனோ, உலக வங்கியோடைய கடனோ, ஏடிபியோடைய கடனோ, கேஎஃப்டபிள்யூட கடனோ, ஜிகாவோட கடனோ எடுத்தால் நேராக நம்ம எடுக்க முடியாது. சட்டப்படி அவங்கள்ட்டேருந்து வந்த மாதிரி தான் ரெக்கார்டில் இருக்குது. அப்போ அவங்களுடைய அந்த 293 கிளாஸை எஸ்கேப் பண்ணவே முடியாது. என்றைக்கும் நிரந்தரமாக நம்ம ஒன்றியத்திலேருந்து கடன் வாங்கினவர்களாகவே இருக்கணும். இல்லைன்னா வெளியேந்து ₹1 வாங்கக்கூடாது. அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க சொல்லுவாங்க, இந்த எல்லைக்கு மேல் நீங்கள் பாரோ பண்ணக்கூடாது. இந்த வருஷம் சொல்லியிருக்காங்க, இபியில் இந்த சீர்திருத்தங்களை கொண்டாடவில்லை என்றால் நீங்கள் சந்தாக்கு கூட போய் கடன் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம், போய் இப்போ மாற்றியே ஆகணும். அதனால் இது நம்மளா பண்ணால் நம்ம இன்னும் தெளிவாக, இன்னும் சிறப்பாக, இன்னும் திட்டமிட்டு, இன்னும் சிந்தனையோடு செயல்படலாம். 10 வருஷம் நீங்கள் அரசியல் தலைமையும் நிர்வாக திறமையும் இல்லாமல் இருந்தீங்கன்னா யாரோ உங்களுக்கு கட்டுப்படுத்துவார்கள். வேறு வழி இல்லாமல் பண்ணணும். சார் தமிழ்நாட்டோட சார் Sir, my intent is never to give bitter medicine. You see, the system has been taken over by the vested interests. வேற எந்த வகையிலையும் என்னால் சொல்ல முடியாது. திருப்பி சொல்கிறேன், வெளிப்படைத்தன்மையாக எல்லாரும் குத்துமதிப்பாக சொல்கிற வெளியே போகிற சரிவும் யாரிடம் போய் சேருகிறது, இது ஆவியாகவோ தண்ணியாகவோ கடலில் போய் உழுகிறதில்லை. அப்போ யாரிடமோ போய் சேர்றது. அதை நிறுத்தினால் நம்மளுக்கு வளர்ச்சியும் நல்லா அதிகரிக்கும், நம்மளுடைய கொள்கையான சமூக நீதிக்கும் பலனாக இருக்கும். அப்போ கேள்வி, அது எந்த திறமையுடன் எவ்வளோ வேகமாக உங்களால் செய்ய முடியும். அப்போ பொதுவாக மக்களுக்கு பிட்டர் மெடிசன் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தேவையும் இல்லை, எங்களுக்கு எண்ணமும் இல்லை. எதுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்? மக்களுக்கு பாதிக்கிறதுக்காக வந்தோம், மக்களை நன்மை செய்யறதுக்கு தானே வந்தோம். பட் த வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் வில் பி அஃபெக்டட். யாரெல்லாம் இந்த சத்தம் போடுவார்கள், திசை திருப்ப பார்ப்பார்கள், ப்ரோபகேண்டா பண்ணுவார்கள், எல்லாம் பண்ணுவாங்க. நான் அப்புறமா யாராவது கேட்டால் ஒரு உதாரணம் சொல்கிறேன். தேனியில் இப்போ 5 வருஷம் 10 வருஷமாக நடந்துட்டு இருக்க முறைகேடை அம்மையார் ஜெயலலிதா இருந்த போதே நாங்கள் சொல்லி அவங்களே கண்டுபிடிச்சி ஒரு நாளைக்கு 150 கியூசெக் திருடு போயிட்டு இருந்துச்சுன்னு அவங்க ஆட்சியில் 2016 கண்டுபிடிச்சி 2019 கேஸு போய் அது 200 கியூசெக்னு அதிகரித்து இன்னைக்கு முதலமைச்சரோட உத்தரவு வாங்கிட்டு முதல் கட்டம் கடல் வரைக்கும் போக வேணும், பல 100 கிலோமீட்டர். அந்த பெரியார் வைகை அணை திட்டம் உருவாக்கும் போது ஆயக்கட்டு நிலம் உரிமையாளர்கள் 2,09,000 ஏக்கர். அது இல்லாமல் மதுரை, தேனி, ஆண்டிப்பட்டி எத்தனையோ நகரங்களுக்கு குடிதண்ணி வரணும். இந்த திட்டத்திலேருந்து மொத்தம் மதுரை மாநகராட்சிக்கு வர்ற நீர் 69 கியூசெக். ஆனால்
காணாமல் போகிற நீர் 25 கிலோமீட்டர் லோவர் கேம்ப்லேருந்து வைகை அணைக்கு முன்னால் காணாமல் போகிற நீர் ஒரு காலத்தில் 150 கியூசெக்கு, அப்புறம் 200 கியூசெக்கு, இன்றைக்கி 350 கியூசெக். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? ஐயோ நான் பாதிக்கப்பட்டவன், ஐயோ நான் பல கோடி கடன் வாங்கி மதுரை மாநகராட்சியோட கூடுதலாக அதிகாரியும் கை கோர்த்து இருக்காங்க. 4 பேரை வெளியே அனுப்பிச்சு என்ன சொல்லுவாங்க? ஒரு நிமிஷம் எனக்கு முடிச்சேன், நான் ஃபோட்டோ காமிக்கிறேன். அதாவது மதுரை பைப்பிங்கோட ஜாஸ்தி பைப்பிங் போட்டிருக்காங்க. நான் எத்தனையோ இடத்துல காமிச்சிருக்கேன். இது வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்திருக்கேன். அப்போ ஆட்சி மாறின பிறகும் இந்த வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் கதறாங்க. இது கதற மாத்திரம் இல்லை, அது நம்ம மனுஷனுடைய தன்மை தெரியணும்னா ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் சிவகங்கையில் தேர்தலுக்கு நின்று தோல்வி அடைந்தவர், பல வகையில் தோல்வி அடைந்தவர், தேர்தலையும் தோல்வி அடைந்தவர். அவர் சிவகங்கை மாவட்டத்திலேருந்து வர்றார். இந்த ஆயக்கட்டு நிலம் வந்து சிவகங்கை மாவட்டம் 2 ஊத்துக்கு தண்ணி வரணும், 1 ஊத்துக்கு கூட வரமாட்டேங்குதுன்னு. ராமநாதபுரத்துக்கு 1 ஊத்துக்கு போகணும், தண்ணி மதுரை வரைக்குமே வரலையே, திருடிச்சே, எங்கே போவோம்? இதை திருத்தி 10 வருஷத்துக்கு பிறகு ஜூன் 1ஆம் தேதியே வைகையை திறந்து விட்டு தொடர்ந்து தண்ணி ஓடி இது வரைக்கும் காணாத அளவுக்கு விவசாயிகளுக்கு போய் மேலூரில் வாய்க்கால் எல்லாம் தண்ணி போகிறது இவருக்கு தெரியல. இவர் ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன சொல்றாரு? நிதி அமைச்சர் தியாகராஜன் அவர்கள் விவசாயிகளை திருடர்கள் என்று சொன்னதனால் அவரை பதவியிலிருந்து நீக்கணும்ன்றார். யாரு? தேனியில் இருக்கிற பல கோடி ரூபாய் முதலீடு செய்த பல ஒரு 100 HPs வச்சிருக்கிற இதில் ஈபிக்கு ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபா நஷ்டம். ஏன்னா விவசாய கனெக்ஷன் சொல்லிட்டு இவ்வளோ பவரை வச்சு திருடுறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு சாப்பாடு போட்ட கைக்கே சிவகங்கைக்கே துரோகம் செய்கிற இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்காங்க. யாரையோ விலைக்கு கூப்பிட்டு வச்சு வாயை திறந்து விட்டு பேச சொல்லுவாங்க, இது ஏதோ பண்ணுறதுக்கு. இதை தாண்டி வந்தால்தான் எதிர்காலம். மக்களுக்கு தெளிவு இருக்கணும், மக்களுக்கு ஏற்ப ஆட்சி அமையும், மக்களுக்கு நல்ல புரிதல் இருந்து அவங்க ஆதரவு கொடுத்தா திருத்தலாம். இல்லை ஒவ்வொரு தடவையும் இந்த வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டை பாதிக்கும் போது ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. இல்லை இது பண்ணுவேன், வேற எல்லாம் முயற்சி இந்த சொன்ன பிறகு என்ன சொல்லுவாங்க? இதை நிறுத்தினால் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வந்துடும். அதாவது திருடுறவனை நிறுத்தக்கூடாதா, ஏன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடுமா? அப்போ இந்த மாதிரி காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தா என்னைக்கு திருந்தும்? திருந்தலைன்னா என்னைக்கு விடியல்? இதுதான் கேள்வி. சார், இந்த வெள்ளை அறிக்கை மூலமாக தமிழகத்துடைய சாமானிய மனிதனுக்கு ஒரு காமன்ல தற்போது பொதுமக்களுடைய பார்வைக்கு முன் வச்சிருக்கிறது வந்து வரவேற்கத்தக்கதா இருந்தாலும், ஏன் அசம்பிளில வந்து வெளியிடல? அசம்பிளில அந்த புள்ளி விவரங்கள் வந்து சரியானது தானா? ஏன் அசம்பிளில வந்து இதை வெளியிடல? இல்லை, அதாவது 2 கேள்வியா 3 கேள்வி? சரி, 2 கேள்வி. முதல் கேள்வி சொல்கிறேன். இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு சம்மரி எழுதணும். அந்த இப்போ என்ன வெளியிட்ருக்கோம், சம்மரியும் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியும் வெளியிட்ருக்கோம். எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியில் நான் கடைசியாக சொல்கிற கருத்து, ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபா நஷ்டம் பொது போக்குவரத்து நிறுவனங்களில், ஒரு நாளைக்கு 55 கோடி ரூபா நஷ்டம் இபியில், ஒரு நாளைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ் மக்கள் வட்டியாக தலைக்கு 1,10,000 ரூபா கடன் எல்லாம் சேர்ந்து. அப்போ மக்கள் தெரிய வேண்டியது, இதையெல்லாம் திருத்தினால்தான், இது உங்கள்கிட்டலாம் வந்திருக்கு வெப்சைட்டில், இதெல்லாம் திருத்தினால்தான் முன்னேற்றம். திருத்துவதற்கு திருப்பி சொல்கிறேன், பொலிட்டிக்கல் வில், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில், அரசியல் துணிச்சல், எது பலருக்கு நன்மையோ, ஃபார் த மெனி நாட் ஃபார் த ஃபியூ. அதாவது எங்களுக்கு ஆலோசகரில் ஒருத்தர் இருக்கார், IMFக்கு போகிறதுக்கு முன்னால், ரிசர்வ் வங்கிக்கு வர்றதுக்கு முன்னால், எல்லாத்துக்கு முன்னால். அதுக்கு பேர் சேவிங் கேபிட்டலிசம் ஃப்ரம் த கேபிட்டலிஸ்ட். அதாவது ஓப்பன் மார்க்கெட்ஸை, முதலாளித்துவத்தை, கேபிட்டலிசம், ஓப்பன் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஃப்ரீ மார்க்கெட்ஸை வெற்றி பெற்றவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். ஏன்னா என்ன நடக்கும், எல்லாம் லெவல் பிளேயிங் ஃபீல்டு, எல்லாம் ரெகுலராக போகலான்னு சொல்லிட்டு யாராவது லஞ்சத்தை வச்சு ஊழலை வச்சு திருத்தி இருக்க ஒரு டேமேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் அசாதாரண பணம் அவங்க கையில் போய் சேர்றதோ, அசாதாரண அவசர வளர்ச்சி, நீங்கள் யாருன்னு யோசிச்சுங்க. கோர்ட்லாம் நடந்துட்டுருக்கு, டிவிஎஸ்சி இன்னும் இருக்குது, டிவிஎஸ்சிக்கு கொஞ்சம் பலப்படுத்த போகிறோம், அதுவும் அறிக்கையில் போட போகிறோம். அப்போ அவங்க இன்னும் சிஸ்டத்தை உடைத்தே வைத்திருக்கணும் என்றதுக்கு எல்லா படியும் எடுப்பார்கள். அதை தாண்டி வருவது தான்
அரசாங்கத்துடைய திறமை. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து இங்க மாற்றப்படல, அசெம்பிளில ஏன் ரிலீஸ் பண்ணலன்னு இல்ல எங்க சட்டப்படி எதெல்லாம் அசெம்பிளில வைக்கணுமோ அதெல்லாம் அசெம்பிளில வைக்கணும். இது சட்டப்படி அசெம்பிளில வைக்க தேவையில்லை. ஆனாலும் அனைத்து எம்எல்ஏக்கும் இதை அனுப்ப போகிறோம். உறுதியாக சட்டமன்றத்தில் இதை வைத்து விவாதம் நடக்கலாம். நோ லா தட் ரிக்வயர்ட் மீ டு பிளேஸ். இப்போ பட்ஜெட்னா சட்டமன்றத்தில் வச்சே ஆகணும், தணிக்க தேவையில்லை. எங்களுக்கு பொது விவாதம் வரணும். அறிக்கைக்கு, நிதிநிலை அறிக்கைக்கு முன்னால் மக்களுக்கு தெரிஞ்சு இது விவாதம் நடக்கணும்ன்றதுக்காக இதை இல்லைன்னா 4 நாள் காத்திருந்தா இந்த 4 நாளோட பலன் எங்களுக்கு கிடைச்சிருக்காது. சார் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து 2008ல இருந்து மாற்றப்படவில்லை. ஷேர்ல வந்து 1 ரூபாய் 40 பைசே தான் கிடைக்குது அப்படின்னா அதே நம்ம ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரக்கூடாது சார். நான் பல முறை பேசியிருக்கேன். ஜிஎஸ்டியில் வந்தால் எத்தனையோ குளறுபடிகள் இருக்குது. அதனால் எல்லாம் பேசுகிறாங்களே தவிர ஒன்றிய அரசாங்கமும் இது பண்ணாது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இதுவும் சரியான நேரம் இல்லை. அது இன்னும் நீண்ட விவாதம் தேவை. இன்னொரு நாள் வச்சுக்கோங்க. சார் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து 2008ல இருந்து மாற்றப்படவில்லை. அப்பனா வந்து கடந்த காலங்களில் ரிவைஸ் பண்ணப்படும். ரிவைஸ் பண்ண உடனே அதோடைய திரும்ப ரெட்ரோஸ்பெக்டிவா நீங்க எடுப்பீங்களா? ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து 2008ல இருந்து மாற்றப்படவில்லைங்கிற போது அது ரெட்ரோஸ்பெக்டிவா 5 ஆண்டு காலம் ஒரு எடுக்கிறது இல்லை. அது வந்து நான் அந்த துறை அமைச்சர் இல்லை. நான் சொன்னபடி 2 தகவல் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. உலக அளவிலும் நாட்டளவிலையும் அந்நிய மாநிலம் அளவிலையும் நம்ம குறைவாக இருக்கிறோம். ஏன்னா நீங்கள் சொன்னபடி சட்டப்படி நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். ஆனால் பல வருஷத்துக்கு 2008க்கோ நம்ம பரவ பண்ணவே இல்லை. அதனால் சட்டப்படி நம்ம பண்ண வேண்டியிருக்கு, நியாயப்படி பண்ண வேண்டியிருக்கு. அதே சமயம் 2வது கருத்து, ஒன்றிய அரசாங்கம் நிதி இந்த 15வது நிதிக்குழு அடிப்படையில் செய்யவில்லை என்றால் உங்களுக்கு மானியத்தை நிறுத்திடுவாங்க. அதனால் அதுவும் ஒரு காரணம் இருக்குது. அவங்க உங்கள் மேலே பொறுப்பை திணிக்கிறார்கள், ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நல்லதோ கேட்டது. இப்போ கேள்வி அது எந்த வகையில், நானே சொல்லியிருக்கேன்ல, எல்லாமும் ஒரே வகையில் இது ஈட்டணும்னும் தேவையில்லை. பணக்காரன்ட்டு அதிகம் ஏழைட்டு கம்மின்னு தீட்டுறதுக்கும் அடிப்படையில் பண்ணுவார்கள். என்ன பண்ண போகிறாங்கன்னு என்னால் சொல்ல முடியும். சார் இது பிடிஎஸ் ஃபார் ஆல் வந்து நம்ம செயல்படுத்திட்டு இருக்கிறோம். பிடிஎஸ் ஃபார் ஆல் வந்து ஸ்கீம் தான் நம்ம செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து 611 வந்து எல்லாருக்குமே கலர் டிவி கொடுத்தோம். இப்போ இது கடந்த காலங்களில் வந்து நம்ம பின்பற்றின வழியை வந்து மீறி இப்போ வேற வழியில் அரசாங்கம் வந்து பயணிக்க நினைக்குதா ஒன்று. இன்னொன்று வந்து நிதி நிலைமை, கடன்கள், இந்த விஷயங்களில் வந்து மற்ற மாநிலங்களோட நம்ம கம்பேர் பண்ணுறது சரியா? ஏன்னா இது வந்து நம்ம ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டு, நிறைய ஸ்கீம்ஸை வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த கம்பாரிசன் கரெக்டா? இது 2 கொஸ்டின் சார். எனக்கு தெரிஞ்சு 100% வீடுகள் அன்னைக்கு கலர் டிவி வாங்கின மாதிரி எனக்கு தெரியல. ஏழை எளிய மக்கள் வாங்கினார்கள்னு நினைக்கிறேன். நான் வெளிநாட்டில் இருந்தேன், ஆனால் என் வீட்டிலலாம் கிடையாது. அதனால் நான் நினைக்கிறேன் சிலராது வாங்கலை அந்த 2000 ரூபாய் நம்ம அந்த கலர் டிவி. எல்லோருக்கும் எல்லாம்னா எந்த அடிப்படையில்? எல்லோருக்கும் எல்லாம் நியாயத்தின் அடிப்படையில். அதாவது நான் சொல்கிற அடிப்படை கருத்து வித்தியாசம் உங்களுக்கும் எனக்கும். எல்லோருக்கும் எல்லாம் நியாயத்தின் அடிப்படையில்னா அது அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இலக்கு. எல்லோருக்கும் எல்லாம் இலவசம்னா உறுதியாக எந்த அரசாங்கமும் உலகத்தில் அடைய முடியாது. ஒன்று, யாரெல்லாம் எதெல்லாம் கைப்பற்ற முடியுமோ அதை கைப்பற்றி இருக்கிறார்கள். அரசாங்கம் கண்ணு திறந்தோ கண்ணு மூடியோ கண்ணு திருப்பியோ இருக்கிறது. இதை திருத்தணும். வெல்ஃபேர் ஸ்டேட்னா உலக அளவில் பார்த்தா யாரெல்லாம் கூடுதலாக மக்களுக்கு சேஃப்டி நெட், இக்கட்டான சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு உதவி, அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லை ஹெல்த் இல்லை விடோ பென்ஷன் கூடுதலாக செய்கிறாங்களோ, யாரெல்லாம் பொது சேவைகள், குட் வாட்டர் சிஸ்டம், குட் ஹெல்த் சிஸ்டம், குட் ரோட் சிஸ்டம் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அங்கே தான் வளர்ச்சியும் அதிகம் வருது. அங்கே தான் மக்களுடைய வாழ்க்கையும் கூடுதல் மகிழ்ச்சியோடு நடத்த முடியுது. அதனால் இந்தியாவிலேயே சிறந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கணும் என்ற இலக்கை முதலமைச்சர் வைச்சிருக்கிறார். 1% 0.1% இல்லை ஃபைனான்ஸில் சொல்லுவோம் பேசிஸ் பாயிண்ட் 1 out of 100% மாற்றம் இல்லை. ஆனால் அதற்காக கண்ணை மூடிட்டு யாரெல்லாம் வர்றாங்களோ எவ்வளோலாம் எடுக்கணும் அதை நம்ம திரும்பியே பார்க்கக்கூடாது. அது வந்து கேள்வி கேட்டால் தப்பு, தட்டி கேட்டால் தப்பு,
புள்ளி விவரம் எடுத்தால் தப்புன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த சிஸ்டத்தை உலகத்தில் யாரும் செயல்படுத்தினதில்லை. உங்களுக்கு இதோட சிறப்பு அப்படின்ற ஒரு இது முன் வச்சிருந்தீங்க. அது So மட்டும் your இல்லாம statement on subsidies and loss of PSUs suggests, apart from administrative reforms, we might have reached a state where an upward revision of taxes, especially TNS, TCE and EB, has become inevitable. So what do we expect, sir? I mean, a substantial hike, or what is the proportion that you are looking at? No, I have at least said in very immediate or clearly. near future. And secondly, and some of the solutions to your problems require a broader national consensus like GST. So with the government like BJP at the center, or the union government like BJP, how do you plan to achieve a certain deadline, within a certain deadline, sir? Yeah, I have said clearly that we have lost revenue. We have lost revenue relative to GSDP. We have lost revenue relative to balanced budgets. Of course, it has to be fixed. I have also said clearly that we have no interest in raising it on people who cannot afford to pay. But the fact is that 15 வருஷம் கழிச்சு அதே 100 ரூபா கட்டுறேன்னா அது ரெண்டு வகையில் இழப்பு. ஏன்னா first of all, it's not been raised as the law requires. But second, the value of 100 rupees 15 years from now, அதே நேரத்தில் பால் வந்து 20 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்கு போயிருக்கும். அப்போ அன்னைக்கு 5 லிட்டர் பாலுக்கு அளவு கட்டிட்டு இருக்கவன் இப்போ 2 லிட்டர் பாலுக்கு தான் கட்டுறேன். ஸோ இதெல்லாம் திருத்தணும். இன்னைக்கு நாளைக்குன்னு நான் பேசலையே தவிர ஏதோ ஒரு நாள் திருத்தியே ஆகணும். அது நம்மளும் சொல்கிறோம், ஒன்றிய அரசும் சொல்லுது, நிதிக்குழுவும் சொல்லுது, பாரோவர்ஸும் சொல்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க நான் இபிக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டேன், நீ திருத்தலைன்னா கொடுக்க மாட்டேன், அவ்வளோதான். ஸோ ஏதோ ஒரு நாள் திரும்ப. ஆனால் நான் திருப்பி சொல்கிறேன், எங்களுடைய இலக்கில் 1% மாறாமல், நான் சமூக நீதினா சமூக நீதி பொருளால் அப்போ அரசாங்கம் உபரியில் தான் நடந்துச்சு. அப்போ இந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை டுவார்ட்லேயோ இபிலேயோ இல்லை டிரான்ஸ்போர்ட்லேயோ, அந்த கம்பேரிசன்லாம் போட்டிருக்கோம். அதனால் இது ரெண்டுக்கும் மோதல்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நியாயமாக நிறைய கேப் இருக்குது. தீஸ் ஆர் 2 extremes. The second question, I agree with you. By the nature of how the government has functioned, particularly after the 2019 election, the powers vested in the states have drastically reduced. Drastically. It was not good to start with. As I say, India is the most centralized, least federal country in the world, large country in the world, by design before. Now it has gotten much worse. ஆனாலும் நான் சொல்லுவேன், இதில் ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா, தமிழ்நாடு மாதிரி வளர்ந்த 80 மில்லியன் 7-8 கோடி மக்கள் இருக்கிற, நிறைய சொத்து வைத்திருக்கிற, நிறைய ஆசெட்ஸ் வைத்திருக்கிற மாநிலம், we have the capacity to improve our lives independent of whether they help, don't help, agree, don't agree. இது எல்லா மாநிலத்துக்கும் கிடையாது. சின்ன மாநிலம் இல்லை வடகிழக்கு மாநிலம்லாம் எடுத்தால் 90% அவங்களோட பட்ஜெட்டு டெல்லியிலேருந்து தான் வருது. டெல்லி இல்லாமல் வாழ முடியாது. டெல்லியிலேருந்து வருதுன்னா நம்மகிட்டேருந்து எடுக்கிற 1 ரூபாயில் நம்மகிட்ட கொடுக்குற 30-35 பைசா பாக்கி இருக்கிற பணத்தில் அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு உறுதியாக வாய்ப்பு இருக்குது. இதுதான் பொலிட்டிக்கல் வில், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில். இது ரெண்டும் கொண்டாந்தால், இது ரெண்டும் ஆப்சென்ட்டாக இருந்திருக்கு. இப்போ ரொம்ப அரசியல் பேசல இது வரைக்கும். ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன். அம்மையாருக்கு நல்லா தெரியும் அவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த அரசாங்கம்னு. அவங்களுக்கு பிறகு வந்தவருக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. கரெக்டாக அவங்க தனி தேர்தல் நின்னும் போது என்ன ஆச்சுன்னு தெரியுது. அதனால் பொலிட்டிக்கல் வில்லும் குறை. பொலிட்டிக்கல் வில் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லை அவங்களால உருவாக்கவே முடியாது. ஏன்னா இன்டெக்ரல் நேச்சர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் டு கோ டு டிகே. பொலிட்டிக்கல் வில் இருந்தால் தான் தக்க வைக்க முடியும். அதனால் இதை ரெண்டும் திருத்தினால் பெரிய அளவுக்கு நம்மளுடைய பிரச்சனையை நம்மளால் திருத்த முடியும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நம்மளுக்கு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் 14% வரணும். வரல. எத்தனையோ நியாயத்துக்கு ஏற்ப பல விவாதங்கள் நடந்திருக்கு. நான் கூட பேசியிருக்கிறேன் ஜிஎஸ்டி கவுன்சிலில். ஆனால் ஏற்கனவே எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். அதோடைய அர்த்தம் என்னவென்றால், நம்மளுடைய கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ஒழுங்காக இயக்கி ஒழுங்காக நடந்தால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம காம்பன்சேஷனுக்கு எலிஜிபிளே இல்லாமல் ஆயிடுவோம். நம்ம அந்த 14% உயர்வை நம்மளாலேயே உருவாக்க முடியும். We can do it ourselves. We will become ineligible to go and ask for compensation. We are that kind of state. There are not many states like us. We are a large state. We have a lot of resources. Our goodwill of the people and of the diaspora and the Tamil community is immense. We have a lot of assets and we have
a good industrial base, not as great as it used to be, but good. It is fixable to a large extent by ourselves. We can do it. No, I'm saying that, for example, if the commercial tax collection is 1,06,000 crores now, and we have to earn more than 14% increase over next year to be not eligible for compensation, that's completely within our power to do, right? So we can fix that. That's just an example. சார் கடந்த 15 ஆண்டுகளாக டிரான்ஸ்போர்ட் வரி வந்து உயர்த்தப்படல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. வரி விலக்கு கொடுப்பதும் அதே போல வேலை வாய்ப்பு பெரிய முதலீடுகள் வரணும்னா வரி விலக்கு கொடுத்தால் தான் அவங்க வருவாங்க, வருவாய் ஈட்ட முடியும் சொல்ற சூழல்ல இல்ல அதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேங்க. இல்ல ஏத்துக்க மாட்டேன். வரி விலக்கு என்றது முதல் காரணமாகவோ இல்ல மூல காரணமாகவோ இருக்காது முதலீட்டுக்கு. எங்க சுற்றுச்சூழல் நல்லா இருக்கு, எங்க மனித வளம் நல்லா இருக்கு, எங்க அரசாங்கத்தோடைய மனப்பான்மை நல்லா இருக்கு, எங்க டேட்டா கேபிள் இருக்கு, ஒரு தோழமை நிர்வாகங்கள் இருக்காங்க, இதெல்லாம் முதலீட்டுக்கு முக்கியம். அதனால வரி விலக்கு கொடுத்து தான் முதலீட்டை ஈர்க்கணும் என்றது தவறான கருத்து. இன்னும் கூற போனால் நான் ஒன்று சொல்லுவேன், இருக்கிறதுலே இன்றைக்கு பாதிப்பு, இன்றைக்கு நிர்வாகங்களுக்கோ அதாவது குளோபல் கார்ப்பரேட்ஸுக்கோ இல்லை ஒரு உதாரணத்துக்கு ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷனுக்கோ இல்லை போர்ட் எக்ஸ்பான்ஷனுக்கோ இதெல்லாம் இருக்கிறதுலே பெரிய பாதிப்பு வரி விலக்கோ இல்லை. லேண்ட் பேங்க் கிடையாது. we have not managed our land resources properly. ஒரு 5000 ஏக்கரோ 3000 ஏக்கரோ ஒரு இடத்துல கொடுத்தா தான் ஒரு ஏர்போர்ட்டை கட்ட முடியும்னா அந்த மாதிரி இடம் எங்கே இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம எடுக்க முடியும், இல்லை ஏற்கனவே இருக்கா, இல்லை சூட்டபிள் கண்டிஷனா, இந்த டேட்டா பேஸ் தகவல்லாம் நம்மகிட்ட இல்லை. இதை சிறப்பிக்கணும். சார் கடந்த 15 ஆண்டுகளாகவே டிரான்ஸ்போர்ட்ல வரி உயர்த்தப்படல அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. வரக்கூடிய பட்ஜெட்ல இருந்து இந்த டிரான்ஸ்போர்ட், இபி, சொத்து வரி உள்ளிட்டவைகளை உயர்வு எதிர்பார்க்கலாமா சார்? நான் திருப்பி சொல்றேன் சார். சிஸ்டம்ஸ், லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆன் லேண்ட் பேங்க்ஸ், இதெல்லாம் திருத்துறது எனக்கு முக்கியம். நீங்க சொல்றது உண்மை, பல இடத்தில் திருத்த வேண்டிய தேவை. அந்தந்த துறை அமைச்சர்கள் அந்தந்த சூழ்நிலையை முதலமைச்சரிடம் விவாதித்து ஏற்ப செய்வாங்க. ஆனால் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், எல்லா வரையும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே நீண்ட விளக்கம் கொடுத்துருக்கேன். ப்ராப்பர்ட்டி டேக்ஸுக்கு, வாட்டருக்கெல்லாம். இப்போ வெஹிக்கிள் எடுப்போம். வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து யார் கார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, வரி ஏற்றினா உறுதியாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ அரசாங்கம் முடிவெடுக்கணும், யாருக்காக நம்ம நடத்துகிறோம். அப்போ இந்த எங்க விதவைக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் முதியோருக்கும் நம்ம கொடுக்குற ஓய்வூதியம் மாதத்துக்கு 1000 ரூபா 1500 அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இல்லை 1 கோடி ரூபா கார் வாங்குறவங்களுக்கு இன்னொரு power making 3 important promises. One is cut in fuel price, subsidized LPG and monthly allowance of 1000 rupees for women. Going by your argument that at the time of pandemic when people have lost their livelihood and income, don't you think this should be a first priority to implement that? Why are you delaying that? Secondly, wait. Neither I nor you have the capacity to determine what election promises brought us to power. Neither am I God nor are you God. We gave 100 or 200 promises. Which 3 of them got us to power, even I don't know. So if we say that these are promises that we gave, I completely agree that these are promises we have to honor. I will tell you the exact words I used in the cabinet meeting around the reduction of petrol and diesel tax. ரெண்டு கேள்வி நான் கேட்டேன். நம்மளுடைய வரி குறைஞ்சு கொண்டே போகுது. If you read the report, you'll see how much it is. And in the last year and including in the last 3 months after the February announcement of the Union Minister, our share from petrol has kept on dropping because they moved money from excise to cess. So what signal are we sending if we say ஒரு லிட்டருக்கு இப்போ நம்ம 20 ரூபா எடுத்துகிட்டு இருக்கோம், அவங்க 40 ரூபா எடுத்துகிட்டு இருக்காங்க, இல்லை 32 ரூபா எடுத்துகிட்டு இருக்காங்க, நம்ம குறைச்சா நம்ம இன்னும் 15 எடுப்போம், அவன் இன்னும் 32 எடுப்பாங்க. இது என்ன, இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எப்படி? இது 5 வருஷம் உட்காந்த அண்ணன் நேரு மாண்புமிகு அமைச்சரை உதாரணமாக கேட்டு நான் கேட்டேன், அரசாங்கம் பெட்ரோல் 5 ரூபா வரி குறைப்பும் டீசல் 4 ரூபா வரி குறைப்பும் செய்தால் அது தியாகராஜனுக்கும் அண்ணன் நேருக்கும் எந்த வகையில் நியாயம்? அப்படி எங்களுக்கு கொடுக்கிறதுனால்
அரசாங்கத்துடைய மொத்த இழப்பு 10,000 கோடியில் இருக்கிறது. பணக்காரங்களுக்கு அது 2,000-3,000 கோடி போனால் அந்த 2,000-3,000 கோடியை குறைக்காமல் அதற்கு பதிலாக இன்னும் பல முதியோருக்கு இப்படி சொல்றேன், எப்போ எங்களுக்கு தகவல் இருக்கோ, என்னுடைய பர்சனல் என்னுடைய இலக்கு முதலமைச்சர் எனக்கு கொடுக்குற சலுகையில் எந்த அளவுக்கு சரியான நபருக்கு போய் சேரணுமோ சரியில்லாத நபருக்கு போகக்கூடாது. அதுவும் பெரிய தவறு. உதாரணம் சொல்கிறேன், இப்போ இபியில் 100 யூனிட் ஃப்ரீன்னு கொடுக்குறோம். எங்கேயாவது செக் பண்ணுறோமோ எந்த அளவுக்கு 100 யூனிட் ஃப்ரீன்னு. இப்போ எனக்கெல்லாம் 100 யூனிட் ஃப்ரீ. நான் வேணும்னாலும் வேணானாலும் அதுக்கு மேலே போய் கட்ட முடியாது. கட்டினா அவங்க சொல்லுவாங்க அடுத்த மாதத்துக்கு பில்லுக்கு எடுத்துங்க. அப்போது யாருக்கு எதை கொடுக்கணும்னு திட்டமிட்டு அறிவோடு செயல்படணும், தெளிவோட தகவலோடு செயல்படணும். இது மை பர்சனல் ரிக்வெஸ்ட் டு தி சீஃப் மினிஸ்டர் வில் பி, till we know who we are giving the benefit to, please hold. If he says otherwise, I do what he says. He is the chief minister. I am only working under him. Sir, last question. Sir, last question. Not last. நீ last சொல்லாதீங்க please. I have one more question. ரெண்டு question கேட்டாச்சுனா. I have one more question. No, I had two questions. I've been waiting for a long time, sir. You know that. Secondly, do you know, would you agree that at least in the case of huge losses, transport department and the EB departments are making, your past governments are responsible for that? The 1,34,000 crores was because of the DMK government and how much of the ADMK government. You can go and see what was the state of finances of the state transport undertakings in 2011 and what they are now. So anybody who reads the numbers can get the answer to that. So I won't go into that. Sir, there are two questions. One is relating to revenue generation, income generation. Tourism is a major section that Tamil Nadu can tap without direct government investment. With private part is relating to public sector units. You said loss-making units, more than 26 units are loss-making and chronic loss-making. What is the government scheme? Are you planning disinvestment? Are you planning to close them down, or are you planning to reschedule them with other public sector companies? What is your strategy regarding this loss-making PSUs? Sir, last answer. We have been here for 2.5 hours. I have a 2 o'clock meeting. The last answer I will say is, of course, tourism is a high priority for us. Of course, we are blessed to have enormous both variety and huge coastline, many famous temples, etc. So I think it will be a priority. Again, it's not my department. These decisions come from the minister, but I can assure you that it is on our priority list. And the appropriate demand and the appropriate time, you will see some significant announcements. As far as the public sector undertakings, ஆட்சிக்கு வந்து 3 மாசம். We have been in office for 3 months. At least 6 weeks or 8 weeks we lost just fighting the COVID second wave. And I would say we did a relatively good job bringing it under control faster than almost any other state because of the distributed strategy that our chief minister took. Additionally, we have not been in power for 10 years. We are a big state with a big economy, with a lot of assets and a lot of undertakings. These are hugely complex problems. I have the great luxury, because I came so late to politics and my leader and his father gave me an opportunity. I had the luxury of working as a professional all over the world, studying in good institutions and working as a managing director, senior managing director in large global banks across multiple countries. So I have some understanding of the complexity of organizations and of administration. This is an enormous task. 6 weeks, what are your long-term restructuring plans? We don't have an answer. We know what has to be done. I'm telling you how bad it is. We want to work with the people. We have one set of advisors that are announced. You will see in the coming days, partly in the budget, partly in other places, we're going to bring in other advisors for other things, like GST, like fiscal federalism, like we have already announced for MSME, like other, maybe for public sector, maybe for EB. So we want to work with the people. We want the data to generate a debate. Then we want to get inputs from the people and from the experts. And we want to effect change at the right time, in the right way, without compromising either our election commitments
or our principal need restructuring. I can't tell you now how and when they will happen. It is anybody who can read the sheet says it's not sustainable. It needs restructuring. How and when, the time will tell. சார் ஃபைனல் ஒன் சார் ஃபைனல் ஒன் சார் நிதிச்சுமை அதிகரித்தாலும் தேங்க்யூ சார் அபாய கட்டம்னா எப்படின்னு சொல்லணும், நான் திருப்பி சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு பொருளாதாரத்தில் முன்தங்கிய மாநிலம். பொது நிறுவனத்தை ப்ரைவேட்டைஸ் பண்ணணும்லாம் எனக்கு தேவையில்லை. யாருக்கும் பாதிக்காத அளவில் எவ்வளவோ சொத்து இருக்குது, என்றைக்கு வேணாலும் எடுக்கலாம். அதனால் அந்த அடிப்படை கொள்கையிலும் முதலமைச்சருடைய திறமையும் தலைமையும் இருக்கிற நம்பிக்கையிலும் எதுவுமே எனக்கு அபாயம் என்று சொல்ல மாட்டேன். நாளைக்கு ஏதோ வெடிக்க போகுதுன்றதெல்லாம் சொல்ல மாட்டேன். திருத்தணுமா, உறுதியாக திருத்தியே ஆகணும். நீங்கள் பார்த்ததில் யாருக்காவது இது திருத்தக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நாங்களும் நீங்களும் ஒரே தகவலை பார்த்த மாதிரி இல்லைன்னு நான் சொல்லுவேன். நிறைய திருத்தணுமா, ஆமாம். அடிப்படையாக புரட்சி அளவில் திருத்தணுமா, ஆமாம். ஆனால் இல்லவே இல்லை. இன்னும் கூடுதல் கொஞ்சம் நம்பிக்கை இருந்திருக்கும் ஒன்றிய அரசாங்கம் எங்கள் கையை கட்டாமல் இருந்திருந்தால். ஆனாலும் நான் ஏற்கனவே பதில் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய மாநிலத்துக்கு இவ்வளோ மக்களுடைய நல்லெண்ணம், இங்கே இருக்கிறவர்கள், உலக அளவில் இருக்கிறவர்கள், நிபுணர்கள் வாலண்டியராக வர்றாங்க. நான் நம்பர் 1 கூட சொல்லலாம். அவராக வந்து சொல்கிறார் நாங்கள் உதவி செய்யணும், உங்களுக்கு செட் பண்ணுறோம். அதனால் அந்த அளவுக்கு ஒரு மனித வள சொத்து நல்லெண்ணம் உலகம் அளவில் இருக்கிறதுனாலும் முதலமைச்சர் தெளிவாக குறித்திருக்கிற உறுதியினாலும் we are ready to do whatever it takes அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனாலும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, எதையும் கைவிடாமல் தெளிவாக முடித்து கொடுப்போம்.